வேறு டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷேரை பற்றி பார்ப்போம். அது வந்து பைபேக்கு அப்ளை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கு. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் இறுதி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு பொருளாதார வல்லுநரை நீங்கள் ஆலோசனை செஞ்சு முதலீடு செய்யுங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலை பொறுத்தவரை எதுவும் காசு வாங்கிட்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதே சமயத்தில் ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் எதுவும் செய்வதில்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக ஆணித்தரமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது எல்லாமே இருக்கிற விஷயங்களை நாம் சொல்கிறோம். இது எப்படிலாம் ஷேர் மார்க்கெட்டு இயங்கி கொண்டிருக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் இன்வெஸ்ட் செய்து இது ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நாம் ஒரு வழியை கூறுறோம். நீங்கள் கடைசியாக நீங்கள் முடிவெடுக்கிறது தான். அதனால் இப்போ இன்ஃபோசிஸ் ஷேரை பொறுத்தவரை பைபேக்கு டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் பைபேக்கினுடைய ப்ரைஸ் ரேட்டு அறிவிச்சிட்டாங்க. அது 1800 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் 10 கோடி ஷேரை வாங்கிறதா அவங்க உறுதி செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அதிகப்படியான பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வரைக்கும் அவங்க எவ்வளவு பெரிய தொகையை 18,000 கோடியை ஒதுக்கினதில்லை. இது ஒன்றும் சுருக்கமாக சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா பைபேக் என்பது அந்த இன்ஃபோசிஸ் ஷேரை நாம் வச்சுருப்போம். அந்த ஷேர்களை வந்து அவங்க வாங்கி கொள்வார்கள். அது என்ன ப்ரைஸ்னால் 1800. இப்போ உதாரணமாக இப்போ இன்ஃபோசிஸுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 1500லேருந்து ஒரு 1560 70 இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபா 270 ரூபா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ரேஷியோ வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பைபேக்கினுடைய ரெக்கார்ட் டேட்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டில் நாம் அந்த இன்ஃபோசிஸ் ஷேரை வைத்திருக்க வேணும். அது பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ஷேர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வாங்கினா தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். நான் என்னை பொறுத்தவரை நான் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக பைபேக்கு என்னுடைய முழு குவான்டிட்டியும் நான் பைபேக்கு அப்ளை பண்ணிவிடுவேன். அவங்க பார்த்து எவ்வளோ வேணாலும் அந்த ரேஷியோ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே சமயத்தில் ரேஷியோவுக்கு மேலேயும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருக்கீங்க, பைபேக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கி நமக்கு அதிகப்படியான ஷேர்களை நமக்கு வாங்கி கொள்வார்கள். இதன் மூலம் நம்ம நிறைய பெனிஃபிட் அடையலாம். உதாரணமாக என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1300 ரூபா. இப்போ நான் வந்து பைபேக்கு அப்ளை பண்ணுறேன்னா ஒரு 1800 ரேஞ்சில் எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது ஒரு 20 ஷேர் தோராயமாக எனக்கு கிடைச்சா கூட எனக்கு ஒரு 10,000 ரூபா கெயின் கிடைக்கும். அநேகமாக ஒரு 20 ஷேர் மினிமம் கிடச்சிரும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ வேணாலும் கிடைக்கும். இதுதான் பைபேக் என்பது. இப்போ நான் ஏற்கனவே பஜாஜ் ஆட்டோ, விப்ரோ, டிசிஎஸ் ஆகிய நிறுவனங்களெல்லாம் பைபேக்கில் நான் கலந்துட்டு அப்ளை பண்ணி ஏறக்குறைய ஒரு சுமாராக ஒரு 50,000 ரூபா பக்கமாக நான் சம்பாதிச்சேன். அந்த 50,000 ரூபாயும் மறுபடியும் அந்த டிசிஎஸ், விப்ரோ, பஜாஜ் ஆட்டோவே வாங்கி கொண்டேன். ஏன்னா என்னுடைய லாபத்தை வந்து அதில் தான் நான் முதலீடு செய்து வருகிறேன். எனவே நீங்கள் வந்து இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்னால நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒரு பைபேக்குங்கிறது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு. இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் தெரிவிக்கிறாங்க, அதுக்கு உண்டான பதில்களையும் அப்படியே கொடுத்துட்டு வரேன். இந்த என்எஸ்டிஎல் அப்படிங்கிற ஷேரை வாங்கலாமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர் தான். இதனுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் 25,900 கோடி. இது இன்னும் ஏறும். இது வந்து புதுசாக ஐபிஓவில் வந்த ஷேரு அப்படிங்கிறனால ஏறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனுடைய டோட்டல் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட்டை ஒரு 5 இயர்ஸ் பார்க்கும்போது அது ஏறுமுகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 15.57% வச்சுருக்காங்க. அதே மாதிரி டிஐஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள் 44.4% வச்சுருக்காங்க.
இதனுடைய டிவிடெண்ட்டு ஏறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால் இதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, வருண் பேவரேஜ் ஷேர் ஒருத்தர் வந்து 950 ஷேர் வச்சுருக்காரு. 565 ரூபா ப்ரைஸில் ஆவரேஜ் ப்ரைஸ் உள்ளது என குறிப்பிட்டுள்ள. நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய குவான்டிட்டியை அதிகமாக ஒரே ஷேரில் நம்ம அதிக அமௌண்ட்டை நம்மளுடைய அமௌண்ட்டை முடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து கண்டிப்பாக நஷ்டத்துக்கு விற்க வேணாம். கண்டிப்பாக வருண் பேவரேஜ் பொறுத்தவரை நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான். அதனால் அது லாபம் வரும்போது விற்கலாம். நானும் இப்போ வருண் பேவரேஜ் வச்சுருக்கேன். நான் வந்து மினிமம் ஒரு 10 வருஷம் ஹோல்டிங் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து முடிவெடுங்க. நீங்கள் குறுகிய கால முதலீட்டாளரா நீண்ட கால முதலீட்டாளரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் ஏறும் பொழுது லாபத்தோடு வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம். இது கண்டிப்பாக லாபத்தோடு நீங்கள் வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். 3வது கமெண்ட்ஸ் வந்து, நிறைய பேர் வந்து பென்னி ஸ்டாக் வாங்கலாமா, பென்னி ஸ்டாக் வாங்கலாமா, 50 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக் வாங்கலாமா, நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிற தவிர நானும் ஆரம்பத்தில் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். குறைவான அமௌண்ட்டில் நம்ம வாங்கினோமா நிறைய லாபம் கிடைக்கும், ஷேர் ப்ரைஸும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு கவர்ச்சிகரமாக நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்பி எப்பயுமே ஏமாற வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோலாம் 3000க்கு இருந்தது. இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு அதனுடைய ஷேர் ப்ரைஸ் ஏறிவிட்டது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் பெரிய விலை கொடுத்து வாங்குகிற ஷேரும் மேலே ஏறும். இப்போ உதாரணமாக எம்ஆர்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா பக்கமாக இருக்குது. அதை நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இந்த மாதிரி எம்ஆர்எஃப்லாம் அவ்வளோ ரேட்டு ஏறி இருக்குது. அதுபோல தான் நம்ம குறைவான ப்ரைஸில் வாங்கினா நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கைவிட்டுருங்க. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரை கண்டிப்பாக நான் 1 லட்ச ரூபா லாபம் வரனாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அது கொடுக்குற மன உளைச்சல் பார்த்திங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் மேலே நம்மளுக்கு கொடுத்துரும். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு ஃபண்டமெண்டல் வந்து ஒரு 9 பாயிண்ட்டை கரெக்டாக இருக்கணும். பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதனுடைய 19 ஷேர் தான் நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கேன். இதில் வந்து 12 ஷேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஷேரு, மற்ற 7 ஷேர் வந்து நிஃப்டி 50 இல்லாத ஷேரு. இருந்தாலும் இட் இஸ் எல்லாம் ஃபண்டமெண்டலில் குட் ஷேரு அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி கண்டிஷன் அப்ளை செய்து அந்த 9 கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அதே சமயத்தில் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எந்த ஷேரை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருந்தாலும் சரி, அது நல்ல ஃபண்டமெண்டல் ஷேரா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் உடனுக்குடன் தெரிவிக்கிறேன். அதன் மூலம் நீங்கள் செயல்படும் போது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வந்து வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினாவே உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.